வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு 8 திக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பரவலை தடுக்க தமிழகத்தில் அமலுக்கு வந்தது 2 வார முழு ஊரடங்கு. வாகனங்கள் ஓடாததால் வெறிச்சோடிய சாலைகள். தமிழகத்தில் முழு ஊரடங்கு எதிரொலி. மின் கட்டணம் செலுத்த மே 31 வரை அவகாசம். கொரோனா நிவாரண நிதியாக 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். நீதி உதவி வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகிக்கும் ரேஷன் கடை ஊழியர்கள். தமிழகத்தில் 29,000 நெருங்கியது ஒருநாள் கொரோனா பாதிப்பு. 24 மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றி 232 பேர் உயிரிழப்பு. சென்னையில் ஒரே நாளில் 67 பேர் மரணம். கொரோனாவின் கோர தாண்டவத்தால் நிரம்பி வழியும் மருத்துவமனைகள். திருப்பூரில் படுக்கைகள் கிடைக்காமல் காத்திருக்கும் நோயாளிகள். ரெம்டெசிவிர் மருந்து வாங்க மதுரை, திருச்சி, சேலத்தில் குவியும் பொதுமக்கள். தினமும் 20,000 குப்பிகள் வழங்குமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை. நான்கு நாட்களுக்கு பிறகு 4 லட்சத்திற்கும் கீழ் சென்றது தினசரி கொரோனா பாதிப்பு. கர்நாடகாவில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் தொடரும் உயிரிழப்புகள். தடுப்பூசி கொள்கையில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில். நீண்ட இழுபறிக்கு பின்னர் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வானார் எடப்பாடி பழனிசாமி. எம்எல்ஏக்கள் கூட்டத்திலிருந்து அதிருப்தியுடன் வெளியேறிய OPS. தமிழக சட்டப்பேரவை தலைவராக அப்பாவு போட்டி என திமுக அறிவிப்பு. பிச்சாண்டி துணைத் தலைவர் தேர்தலில் போட்டி. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. ஊரடங்கை மீறி வெளியே சுற்றுபவர்களை கண்காணிக்க 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் 2 வார ஊரடங்கு காரணமாக அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், டாக்ஸிகள், ஆட்டோக்கள் ஓடவில்லை. மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளதால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சாலைகள் வெறிச்சோடின. சென்னையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. அத்தியாவசிய மற்றும் அவசர பணிகளுக்கு செல்வதற்காக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 200 பேருந்துகள் இயக்கப்பட்டன. பால் வண்டிகள், பத்திரிகை வாகனங்கள், மருத்துவத்துறை சார்ந்த வாகனங்கள் தடையின்றி ஓடின. அம்மா உணவகங்கள் வழக்கம் போல் இயங்கின. முழு ஊரடங்கை மீறி வெளியே சுற்றுபவர்களை கண்காணிப்பதற்காக சென்னை முழுவதும் 200 இடங்களில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அத்தியாவசிய பொருட்களை வாங்க மக்கள் அருகில் உள்ள கடைகளுக்கு மட்டும் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். சென்னையின் நுழைவு வாயிலான செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி வாகனங்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. செங்கல்பட்டு முழுவதும் அத்தியாவசிய கடைகளை தவிர பிற கடைகள் திறக்கப்படவில்லை. மளிகை, காய்கறி கடைகள் நண்பகல் 12 மணியுடன் அடைக்கப்பட்டன. நாமக்கல்லில் பரமத்தி சாலை, பூங்கா சாலை பகுதிகளில் காய்கறி கடைகள் நண்பகல் 12 மணி வரை திறக்கப்பட்டிருந்த போதும் ஒருவர் கூட பொருட்கள் வாங்க வரவில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான காய்கறிகள், பழங்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். நாமக்கல் நகர் முழுவதும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தேவையின்றி வெளியே சுற்றியவர்களையும் முகக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளையும் எச்சரித்து அனுப்பினர். கும்பகோணத்தில் பெரும்பாலான கடைகள் திறக்கப்படாததால் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி காணப்பட்டன. திருவிடைமருதூரில் தேவையின்றி வெளியே சுற்றியவர்களுக்கு ஊரடங்கு குறித்து ஒலிபெருக்கி மூலம் போலீசார் அறிவுறுத்தினர். மேலும் முகக்கவசம் அணியாமல் வந்த இளைஞர்களுக்கு இலவசமாக முகக்கவசங்களை வழங்கினர். முழு ஊரடங்கால் கும்பகோணம் போக்குவரத்து பணிமனையில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேவையின்றி வாகனத்தில் சுற்றியவர்களை போலீசார் எச்சரித்து வீட்டிலேயே இருக்க அறிவுறுத்தினர்.
மயிலாடுதுறையிலிருந்து காரைக்கால் செல்லும் சோதனை சாவடிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிலர் முன்பகுதியில் வேப்பிலை வைத்தபடி சென்றனர். நகர் முழுவதும் தேவையின்றி சுற்றுபவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி ஊரடங்குக்கு ஒத்துழைப்பு அளிக்கும்படி அறிவுறுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஊரடங்கை மீறி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சாலையில் அணிவகுத்தன. நாகர்கோவிலில் வடசேரி, மீனாட்சிபுரம் பேருந்து நிலையங்கள் பரபரப்பின்றி காணப்பட்டன. சாலையோரங்களில் வசிக்கும் ஆதரவற்றோருக்கு தன்னார்வலர்கள் போலீசார் உதவியுடன் உணவுப் பொட்டலங்களை விநியோகித்தனர். திருப்பூரில் பனியன் ஏற்றுமதி நிறுவனங்கள் 50 விழுக்காடு ஊழியர்களுடன் இயங்கின. இதனால் சாலைகளில் ஓரளவு வாகன போக்குவரத்து காணப்பட்டது. தஞ்சாவூர் பேருந்து நிலையத்தில் அதிகாலையில் வெளியூர்களில் இருந்து வந்திறங்கிய பயணிகள் அங்கிருந்து மற்ற ஊர்களுக்கு செல்ல பேருந்துகள் இல்லாததால் சொந்த ஊர்களுக்கு நடந்தே சென்றனர். இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பேருந்து நிலையத்தில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் சொந்த ஊர் செல்ல முடியாமல் தவித்தனர். போலீசார் அறிவுறுத்தலை தொடர்ந்து அவர்கள் வாடகை வாகனம் மூலம் சொந்த ஊர் கிளம்பினர். மதுரையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்காக சிறப்பு பேருந்துகள் காலையில் இயக்கப்பட்டன. சென்னையிலேருந்து வரேன், நான் போகும்போது புளியங்குடி போகணும். இப்போ ராஜபாளையம் வரைக்கும் தான் போகிறேன். அங்கேருந்து பஸ் கிடைக்குன்னு பார்க்கணும். இங்கேருந்து ராஜபாளையம் தான் பஸ் இருக்குது. அங்கேருந்து ஊருக்கு பஸ் இருக்கான்னு தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். அங்கேருந்து பஸ் விட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும். விருதுநகரில் காய்கறி மளிகை கடைகள் அனைத்தும் அதிகாலையிலேயே திறக்கப்பட்டன. பொதுமக்கள் தனிமனித இடைவெளியின்றி பொருட்களை வாங்க குவிந்தனர். அதே நேரம் ஊரடங்கிலிருந்து விவசாய பணிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மங்கைநல்லூர், கழனிவாசல், அரசூர் உள்ளிட்ட கிராமங்களில் குறுவை சாகுபடி பணிகள் முழு வீச்சில் நடைபெறுகின்றன. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்ததும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி வழங்கப்படும் என்று மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மு க ஸ்டாலின் முதல் கையெழுத்தாக கொரோனா நிவாரண நிதி வழங்கும் கோப்பில் கையெழுத்திட்டார். மேலும் இந்த மாதமே முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டார். அதன்படி 2000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளர்களுக்கு 2000 ரூபாய் ரொக்கப் பணத்தை கொடுத்து திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதையடுத்து வரும் 15ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதுமாக அனைத்து மாவட்ட ரேஷன் கடைகளிலும் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 2,07,00,000 பயனாளர்களுக்கு முதல் தவணையாக நிவாரண நிதி வழங்க 4153 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு ரேஷன் கடைகளில் கூட்டம் சேராமல் தவிர்க்க வீடு வீடாக டோக்கன் விநியோகித்து அதன் அடிப்படையில் தினமும் 200 பேருக்கு நிவாரணத் தொகை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகிக்கும் பணியை தொடங்கியுள்ளனர். 3 நாட்களில் டோக்கன் விநியோகிக்கும் பணி நிறைவடைய உள்ளது. மதுரையில் வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன் விநியோகிக்கும் பணிகளை தொடங்கியுள்ளனர். காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை பணம் வழங்கப்படும் என்றும் தேதி, நேரம் போன்ற விவரங்களும் டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதேபோன்று திருநெல்வேலியில் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்தனர். இப்போ எல்லாருமே ஒர்க் இல்லாமல் எல்லோரும் ப்ரைவேட்லேயும் இங்கே மேக்ஸிமம் சலவை தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ யாருக்குமே வேலை இல்லை, எல்லாருமே வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம் 2000 ரூபா கொடுக்குறதுனால பசங்களுக்கும் எங்களுடைய சாப்பாடு செலவுக்காக அது பிரயோஜனமாக இருக்குங்கிறது எங்களுடைய இது. கோவில்பட்டியில் கொரோனா நிவாரண நிதிக்கான டோக்கனை ரேஷன் கடையில் வந்து பெற்றுக்கொள்ளும்படி கடை ஊழியர்கள் கூறியுள்ளனர். இதனால் கடை முன் பொதுமக்கள் தனிமனித இடைவெளி என்று அதிக அளவில் குவிந்தனர். அதனை செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை பார்த்த கடை ஊழியர்கள் மக்களை கலையச் செய்து வீடுகளுக்கு வந்து டோக்கன் தருவதாக கூறினர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். வீடு வீடா கொடுக்க போறேன்றாங்க, எப்படி கொடுப்பாரு? இவ்வளவு கொடுத்த இங்க கூட்டிட்டு வரிசை வச்சு வேமா கொடுக்க வேண்டியதானே? எல்லா கடையிலும் கொஞ்சம் வேமா கொடுக்காங்க, இந்த கடையில என்ன லேட் பண்ணி கொடுக்காங்க. எவ்வளவு நேரமா காத்திருந்தீங்க? இப்போ ஒரு 1 மணி நேரமா இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை ரேஷன் கடையில் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜன் கொரோனா நிவாரண நிதி வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை மறந்து ஏராளமானவர்கள் குவிந்ததால் தொற்று பரவும் அச்சம் எழுந்தது. இதனிடையே வரும் 15ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் 2000 ரூபாய் வழங்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஒரு ரேஷன் கடையில் நாள்தோறும் 200 பேருக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் டோக்கனில் தேதி விவரங்கள் இருக்கும் என்றும் தெரிவித்தார். 15ஆம் நாளிலிருந்து இந்த பணிகள் முழுவீச்சிலே இந்த பணிகள் சிறப்பாக செய்து முடிக்க
அத்துணை அரசு அலுவலர்களுக்கும் கூட்டுறவுத்துறையிலே பணியாற்றக்கூடிய செயலர், அவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய பதிவாளர் மற்றும் இருக்கக்கூடிய அத்துணை அலுவலர்களுக்கும் உரிய ஆணைகள் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தடுப்பூசி கொள்கையில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தடுப்பூசி செலுத்தும் திட்டம், தடுப்பூசிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலை குறித்து இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடக்கிறது. இது தொடர்பாக பிரமாண பத்திரத்தை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. அதில் பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் திட்டங்கள் மருத்துவ நிபுணர்களாலும் அறிவியல் ரீதியான கருத்துக்களாலும் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இதில் நீதிமன்ற தலையீட்டிற்கு இடமில்லை என்றும், அவ்வாறு நடந்தால் நோய் கட்டுப்பாட்டில் தேவையற்ற பின்விளைவுகள் ஏற்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான அமைச்சரவையில் 43 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர்களுக்கு ஆளுநர் ஜெகதீப் தன்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதில் 28 முன்னாள் அமைச்சர்களும் 15 புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாத முன்னாள் நிதியமைச்சர் அமித் மித்ரா மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். சமீபத்தில் திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் மனோஜ் திவாரிக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசிய அவர், சமீபத்திய தேர்தல் முடிவுகள் எதிர்பாராத விதமாகவும் ஏமாற்றம் அளிக்கும் வகையிலும் இருந்ததாக கூறியுள்ளார். கட்சியின் பின்னடைவு குறித்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், தேர்தல் முடிவுகள் கட்சியை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதாக கூறியுள்ளார். தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய குழு ஒன்றை அமைக்கவிருப்பதாகவும் சோனியா தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றை சாதாரண காய்ச்சல் என எழுதிய பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத்தின் பதிவை இன்ஸ்டாகிராம் நீக்கியுள்ளது. மேற்குவங்க தேர்தல் வன்முறை தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததை அடுத்து ட்விட்டரில் அவரின் கணக்கு நிரந்தரமாக முடக்கப்பட்டது. இந்நிலையில் அண்மையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் அதனை இன்ஸ்டாகிராம் பதிவில் கூறியிருந்தார். சாதாரண காய்ச்சல் என கொரோனாவை அவர் குறிப்பிட்டதற்கு பலரும் பின்னூட்டத்தில் கண்டனம் தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த பதிவை இன்ஸ்டாகிராம் நீக்கியது. அடுத்து ஒரு பதிவிட்டுள்ள கங்கனா, இன்னும் ஒரு வாரம் கூட இன்ஸ்டாகிராமில் தாக்குப்பிடிப்பேன் என தோன்றவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக வீடுகள் உள்ளிட்ட தாழ்வழுத்த மின் நுகர்வோருக்கான மின் கட்டணம் மற்றும் இதர நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ள செய்தியில், மின் நுகர்வோர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள இணையதள வழிமுறைகள் மூலம் கட்டணம் செலுத்தி கவுண்டர்களுக்கு வருவதை தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மே 10 முதல் 24ஆம் தேதி வரையிலான காலத்தில் மின் கணக்கீடு செய்ய வேண்டிய தாழ்வழுத்த மின் நுகர்வோர் 2019ஆம் ஆண்டு மே மாதம் கணக்கீடு செய்யப்பட்ட தொகையினையே கணக்கீட்டு தொகையாக கருதி அந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும். புதிய நுகர்வோர் அல்லது அவ்வாறு கணக்கீடு இல்லாதவர்கள் கடந்த மார்ச் மாத கணக்கீட்டுப்படி மின்கட்டணம் செலுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு செலுத்த வேண்டிய மின்கட்டணம் பின்வரும் மாத கணக்கீடு மின்கட்டணத்தில் முறைப்படுத்தப்படும் என்றும் மின்வாரியம் தெரிவித்துள்ளது. தேசிய நிபுணர் குழு பரிந்துரைக்கும் வகையில் காத்திருக்காமல் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் தடுப்பூசிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆக்சிஜன் மற்றும் மருந்து தட்டுப்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்தது. இந்த வழக்கில் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், ஆக்சிஜன் மற்றும் தடுப்பூசிகளை சமமாக பிரித்து அனுப்புவதற்காக தேசிய நிபுணர் குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்ததை சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், தேசிய நிபுணர் குழு பரிந்துரைக்கும் வரை காத்திருக்காமல் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஆக்சிஜன், தடுப்பூசி மற்றும் மருந்து சப்ளைக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ளதால் DRDO மூலம் ஆக்சிஜன் உற்பத்தி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் தொற்று குறையும் என்ற நம்பிக்கை இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் 475 டன் ஆக்சிஜன் தேவை உள்ள நிலையில் 419 டன் மட்டுமே ஒதுக்கப்படுவதாகவும், இனிவரும் காலங்களில் 800 டன் ஆக்சிஜன் தேவைப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை மே 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்திற்கு கூடுதலாக தடுப்பூசிகள் விநியோகிக்கும் திட்டம் தற்போது இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இதுவரை சுமார் 18 கோடி கொரோனா தடுப்பூசிகளை மத்திய அரசு இலவசமாக வழங்கியுள்ளதாக சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 1 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசிகள் கைவசம் உள்ளது. தமிழகத்திற்கு 76,43,10 டோசுகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளன. இதில் 4.15% வீணாகியுள்ளது. 67,64,573 டோஸ்கள்
டோஸ்கள் பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 8,78,437 டோஸ்கள் இருப்பில் உள்ளன. சென்னையில் அத்தியாவசிய மற்றும் அவசர பணிக்கு செல்பவர்களுக்காக 200 பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. முக்கிய வழித்தடங்களில் இயங்கும் இந்த பேருந்துகளில் தலைமைச் செயலக அலுவலர்கள், மாநகராட்சி ஊழியர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் பயணிக்கலாம். கொரோனா நோய் தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து பயணிக்குமாறும், தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோர் தங்களது MP பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிட்ட KP முனுசாமியும், ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட்ட வைத்திலிங்கமும் வெற்றி பெற்றனர். அவர்கள் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருப்பதால் சட்டப்பேரவை செவ்வாய்க்கிழமை கூட உள்ள நிலையில் தங்கள் MP பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் முகமது ஜான் சமீபத்தில் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் 3 மாநிலங்களவை தேர்தலுக்கு விரைவில் தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சைக்கிள் வாங்க சேமித்து வைத்திருந்த பணத்தை கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்கிய சிறுவனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவர் மதுரை மாநகராட்சியில் மின்சாரத்துறையில் பணியாற்றி வருகிறார். இவரது மகன் ஹரீஷ்வர்மன் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தான் சைக்கிள் வாங்குவதற்காக சேமிக்க தொடங்கியிருந்த ஹரீஷ்வர்மன் கொரோனா பாதிப்பை கண்டு மனம் வருந்தி தனது உண்டியல் பணத்தை கொரோனா பேரிடர் நிவாரண நிதியாக அனுப்பி வைத்துள்ளான். இதனை அறிந்து நெகிழ்ந்த தமிழக முதலமைச்சர் சிறுவரை தொலைபேசியில் அழைத்து பாராட்டியதோடு அவனுக்கு ஒரு சைக்கிளையும் பரிசளித்து வாழ்த்தியுள்ளார். நன்றி நன்றி. ஜாக்கிரதையா ஓட்டு. கொரோனா இருக்கே, பெரிய ஊட்டிக்கு போகாது. இப்போ முடிக்கிட்டோம். ரைட் ரைட். வாழ்த்துக்கள், நல்லபடி. நன்றி, தேங்க்யூ, நன்றி. ராமநாதபுரத்தில் கிராமிய நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்கள் மத்தியில் கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். கொரோனாவின் கொடிய பாதிப்பை மக்களுக்கு உணர்த்துவதற்கு காவல்துறையினர் பல்வேறு முயற்சியில் ஈடுபடுகின்றனர். அந்த வரிசையில் மாணவர் மாணவியரை கொண்டு கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கொரோனா விழிப்புணர்வு பாடல்களை பாடி அதற்கேற்ப நடனமாடினர். கொரோனா வைரஸ் வடிவத்தில் தலைக்கவசங்களை அணிந்து கொண்டு முகக்கவசம் அணியாமல் வருபவர்களை தொற்றுவது போல் நடித்தும் காட்டினர். விழிப்புணர்வு, கொரோனா வருவதற்கான அறிகுறிகள், அதிலிருந்து பொதுமக்கள் தங்களை காத்துக் கொள்ள வேண்டும். புதுச்சேரியில் மின்சார கட்டணம் யூனிட்டிற்கு 5 காசுகள் முதல் 15 காசுகள் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. கோவா மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்த கட்டணத்தின் அடிப்படையில் புதுச்சேரி மின்சாரத்துறை கட்டண உயர்வை அறிவித்துள்ளது. அதன்படி 100 யூனிட் வரையிலான மின் பயன்பாட்டிற்கு முன்பு ₹1.50 வசூலித்து வந்த நிலையில் தற்போது ₹1.55 உயர்த்தப்பட்டுள்ளது. 100 முதல் 200 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு யூனிட் ஒன்றிற்கு 5 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹2.60 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 200 யூனிட்டிலிருந்து 300 யூனிட் வரை 15 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹4.65 வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 300 யூனிட்டிற்கு மேல் சென்றால் யூனிட் ஒன்றிற்கு ₹6.05 செலுத்த வேண்டி இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வர்த்தக பயன்பாட்டிற்கான மின்சார கட்டணத்தையும் 10 முதல் 15 காசுகள் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 100 யூனிட்டிற்குள் ₹5.70 என்றும் அதற்கு மேல் 200 யூனிட் வரை பயன்படுத்தினால் ₹6.75 என்றும் 250 யூனிட்டிற்குள் வர்த்தக பயன்பாட்டிற்கு ₹7.50 வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே சீனா இதுபோன்ற உயிரி ஆயுதத்தை உருவாக்க திட்டமிட்டது தற்போது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான சீன ராணுவத்தின் ரகசிய ஆவணங்கள் அமெரிக்காவிற்கு கிடைத்திருப்பதாக ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டிலேயே சார்ஸ் கொரோனா வைரஸை உயிரி ஆயுதமாக பயன்படுத்த முடியுமா என்பது குறித்து சீன விஞ்ஞானிகள் ஆலோசனை நடத்தியது குறித்து இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கையாக உருவாக்கப்பட்ட மனிதர்களில் நோய் பரப்பும் வைரஸை ஆயுதமாக பயன்படுத்துவது குறித்த கருத்துக்கள் ரகசிய ஆவணங்களில் இடம்பெற்றுள்ளதாகவும், இந்த ஆவணங்கள் உண்மையானவை என்று இணைய பாதுகாப்பு ஆய்வாளர் ஒருவர் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆஸ்திரேலிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட மு.க. ஸ்டாலின் இப்படித்தான் தனது பெயரை உச்சரித்தார்.
இது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய அதே வேளையில் யார் அந்த முத்துவேல் என்ற கேள்வியும் கூடவே எழுந்தது. யார் அந்த முத்துவேல் என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் திருவாரூரிலிருந்து 15 மைல் தொலைவில் இருக்கும் சின்னஞ்சிறு கிராமம் திருக்கோளிலி. அதனை பேச்சு வழக்கில் திருக்குவளை என்றே அழைப்பார்கள். அந்த ஊரை சேர்ந்த ஐயாத்துரை பெரிய நாயகம் தம்பதிக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த 7ஆம் நாளிலேயே தாயார் பெரிய நாயகம் மறைந்துவிட அடுத்த 2வது மாதத்தில் தந்தை ஐயாத்துரையும் மரணமடைந்து விட்டார். இதனால் ஆதரவற்று போனது அந்த குழந்தை. திருக்குவளையை சேர்ந்த தில்லையம்மாள், மீனாட்சி என்ற 2 பெண்கள் அந்த ஆதரவற்ற குழந்தையை வளர்த்தனர். தாய் தந்தை இழந்த அந்த குழந்தைக்கு அவர்கள் வைத்த பெயர் முத்துவேல். பெற்றோரின் துணையின்றி மற்றவர்களின் ஆதரவோடு வளர்ந்த முத்துவேலுக்கு இளமை முதலே கவிதை எழுதுவதிலும் நாட்டு வைத்தியம் செய்வதிலும் நாட்டம் இருந்தது. மங்கள இசை வித்வானாகவும் இருந்த முத்துவேலுவுக்கு விவசாயம்தான் பிரதான தொழில். முத்துவேலுவுக்கு முதல் 2 திருமணங்கள் நல்லபடியாக அமையவில்லை. முதல் மற்றும் 2ஆம் மனைவிகள் ஒருவர் பின் ஒருவராக மரணமடைந்ததால் 3வதாக அஞ்சுகம் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் முத்துவேல். அஞ்சுகம் தம்பதிக்கு அடுத்தடுத்து 2 பெண் பிள்ளைகள் பிறந்தன. 3வதாக பிறந்த குழந்தைதான் முத்துவேல் கருணாநிதி என்கிற மு. கருணாநிதி. தனது தந்தையின் நினைவாகவே தனது மூத்த மகனுக்கு மு.க. முத்து என்று பெயர் வைத்தார் மு. கருணாநிதி. தனது இளைய மகனுக்கு மு.க. ஸ்டாலின் என்று பெயர் வைத்தார் அவர். அந்த பெயரைத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று முழுமையாக சொல்லி முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார் மு.க. ஸ்டாலின். இதை அறிந்த பிரதமர் மோடி பதவி பிரமாணத்தின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிய முத்துவேல் யார் என விசாரித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மீண்டும் பருவ தேர்வு. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. பிளே என்றால் கிட் அல்லது ஒருவருடன் பேசும்போது நன்கு பொருத்தப்பட்ட முகக்கவசங்களை அணிவது முக்கியம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நீண்ட இழுபறிக்கு பிறகு அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்காக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இடையே கடும் போட்டி நிலவியது. இதனால் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்வதற்காக கடந்த 7ஆம் தேதி ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அங்கு வந்திருந்த அதிமுகவினர் ஓபிஎஸ் வாழ்க, இபிஎஸ் வாழ்க என மாறி மாறி முழக்கமிட்டு மோதிக்கொண்டனர். பின்னர் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் எந்தவித முடிவும் எடுக்கப்படாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு ஒருங்கிணைப்பாளர்கள் இருவரும் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்றபோதும் மோதல் முழக்கங்கள் முற்றுப்பெறவில்லை. இந்நிலையில் 2வது முறையாக ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் காலை 9:50 மணிக்கு தொடங்கியது. அப்போது ஓபிஎஸ், இபிஎஸ் ஆதரவாளர்கள் மாறி மாறி முழக்கமிட்டதால் பதற்றம் ஏற்பட அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனிடையே ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் சபாநாயகர் தனபாலை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கலாம் என ஓபிஎஸ் கூறியபோது அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் அதிமுக எம்எல்ஏக்கள் 65 பேரில் 61 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்தனர். அத்துடன்
பாஜக தலைமையும் எடப்பாடி பழனிசாமிக்கே ஆதரவு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 3 மணி நேரம் நீடித்த கூட்டத்தின் முடிவில் ஓபிஎஸ் அதிருப்தியுடன் முதலில் கட்சி அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார். அதைத் தொடர்ந்து அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அதிமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, காமராஜ், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் வழங்கினர். இதனிடையே தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான எஸ்பி வேலுமணி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 9 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக உள்துறை செயலாளர் எஸ்.கே. பிரபாகர் வெளியிட்டுள்ள உத்தரவில் காவல்துறை பயிற்சி பள்ளி டிஜிபியாக பதவி வகிக்கும் ஷக்கீல் அக்தர் சிபிசிஐடி டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், நிர்வாக பிரிவு கூடுதல் டிஜிபியாக உள்ள கந்தசாமி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஈரோட்டில் சிறப்பு அதிரடிப்படை கூடுதல் டிஜிபியாக உள்ள ரவி சென்னை மாநகர காவல்துறை நிர்வாக பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். உளவுத்துறை ஐஜியாக இருக்கும் ஈஸ்வரமூர்த்தி உளவுத்துறை உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் எஸ்பியாக பதவி வகிக்கும் அரவிந்தன் உளவு பிரிவு சிஐடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மேலும் 4 ஐபிஎஸ் அதிகாரிகள் புதிய பணியிடங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். அஸ்ஸாமின் 15வது முதல்வராக ஹிமந்தா பிஸ்வா சர்மா இன்று பதவியேற்றார். அஸ்ஸாமில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 75 இடங்களை கைப்பற்றியது. இதையடுத்து ஹிமந்தா பிஸ்வா தலைமையிலான அரசு இன்று பொறுப்பேற்றுள்ளது. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் மாநில ஆளுநர் ஜெகதீஷ் முகி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவருடன் 13 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். ஹிமந்தாவின் அமைச்சரவையில் 6 பேர் புதிய முகங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. শ্ৰী হিমন্ত বিশ্ব শৰ্মাই ঈশ্বৰৰ নামত শপত খাই কওঁ যে বিধিৰ দ্বাৰা স্থাপিত ভাৰতৰ সংবিধানৰ প্ৰতি মই প্ৰকৃত বিশ্বাস আৰু আনুগত্য পোষণ কৰিম. சென்னையில் முழு ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் உதவி மையத்தை பெருநகர காவல்துறை தொடங்கியுள்ளது. இது ஊரடங்கு அமலில் உள்ள 14 நாட்களுக்கு செயல்பட உள்ளது. இதன் மூலமாக ஊரடங்கு காலத்தில் மக்கள் நடமாட்டம், மின்னணு பதிவு உள்ளிட்டவை தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மேலும் மூத்த குடிமக்கள், தனியாக வசித்து வரக்கூடிய பெண்கள் ஆகியோருக்கான உதவிகளும் வழங்கப்படும். இதேபோல் ஆக்சிஜன் டேங்கர்களை எந்த ஒரு தடையும் இல்லாமல் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்கு உதவுவதோடு ரெம்டெசிவிர் மருந்துகளை வாங்குவதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உதவி ஆணையரின் கண்காணிப்பில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய இந்த உதவி மையத்தை 9491811236 மற்றும் 9491811239 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று பெருநகர காவல்துறை அறிவித்துள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். கொரோனா அறிகுறி தெரிந்த நிலையில் வீட்டிலேயே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட அவர் பரிசோதனை செய்து கொண்டார். அதில் அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலின் 51வது ஜூயர் பதவிக்கு விண்ணப்பிக்க இந்து அறநிலையத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலின் 50வது ஜூயர் 2018ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் காலமானார். அதன் பின்னர் 51வது ஜூயர் தற்போது வரை நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் 51வது ஜூயர் பதவிக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அரசிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளது. இதற்கு முன்பு இல்லாத வகையில் இந்த முறை அரசே நேரடியாக தகுதியான ஜூயரை தேர்வு செய்ய உள்ளது. இந்து மத தென்கலை தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த கோயில் ஆகமங்களையும் வழிபாட்டு முறைகளையும் அறிந்த சன்னியாசிகளே ஜூயர் பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். இப்பதவிக்கு தகுதியுடையோர் வரும் ஜூன் 8ஆம் தேதி மாலை 4 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
டிவிஎஸ் ஸ்ரீனிவாசன் சேவைகள் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்ட கொரோனா நிவாரணப் பொருட்கள் அடங்கிய 10 லோடு வாகனங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்ட இந்த வாகனங்களில் உள்ள பொருட்கள் ஸ்டான்லி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட உள்ளன. இது தொடர்பான அறிவிப்பில் மொத்தமாக 18 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை வழங்கி உதவிட திட்டமிட்டுள்ளதாக டிவிஎஸ் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக 500 ஆக்சிஜன் செறிவூட்டிகள், 4 லட்சம் மாஸ்குகள், 2 லட்சம் முகமூடிகள் மற்றும் 1 லட்சம் கையுறைகள் ஆகியவற்றை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை 23 காசுகள் அதிகரித்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலை கடந்த மார்ச் மாதம் வரை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. தேர்தல் சமயத்தில் விலை உயர்த்தப்படாத நிலையில் தற்போது மீண்டும் பெட்ரோல், டீசல் விலை சற்று அதிகரித்து வருகிறது. நேற்று சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 93 ரூபாய் 15 காசுகளுக்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 23 காசுகள் உயர்ந்து 93 ரூபாய் 38 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. இதேபோல் டீசல் விலையும் 31 காசுகள் உயர்ந்து 86 ரூபாய் 96 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 12ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், சில உள் மாவட்டங்கள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மத்திய தெற்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் 12ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் 7 சென்டிமீட்டர் மழையும், நாகர்கோயிலில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நடிகர் மன்சூர் அலிகான் உடல்நலக் குறைவால் சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மன்சூர் அலிகான் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட கல் அடைப்பால் நீண்ட காலம் அவதியுற்று வந்தார். இந்நிலையில் அவருக்கு வயிற்றில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டதால் உடனடியாக தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கொரோனா இல்லை என்று உறுதி செய்யப்பட்டது. அவருக்கு விரைவில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் தன்னை வெற்றி பெற வைக்காவிட்டால் உயிருடன் இருக்கப் போவதில்லை என்று கூறிய சுயேட்சை வேட்பாளர் கொரோனாவுக்கு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டை வட்டம் சாந்தாக்காடு கிராமத்தைச் சேர்ந்த வி. பாலகிருஷ்ணன் சட்டப்பேரவைத் தேர்தலில் பட்டுக்கோட்டை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார். 23,771 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்தார். இந்நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேர்தலில் போட்டியிட்ட போது தன்னை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்காவிட்டால் உயிருடன் இருக்க மாட்டேன் என்று கூறி வீடியோவை அவர் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அவர் உயிரிழந்திருப்பது பட்டுக்கோட்டை பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த துணைநிலை ஆளுநர் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரங்கசாமியின் உடல்நிலை குறித்தும் தொலைபேசி மூலம் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டறிந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மீண்டும் பருவத் தேர்வு நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதம் ஆன்லைனில் நடத்தப்பட்ட பருவத் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நிகழ்ந்ததாக மாணவர்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அதிகாரிகள், அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆகியோருடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் அமைச்சர் பொன்முடி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி மீண்டும் பருவத் தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று அறிவித்தார். பிப்ரவரி மாதம் நடந்த ஆன்லைன் தேர்வில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட மாணவர்கள் விரும்பினால் அவர்கள் மீண்டும் தேர்வு எழுதலாம் என்று குறிப்பிட்ட அமைச்சர் பழைய வினாத்தாள் முறையிலேயே 3 மணி நேரம் நடைபெறும் வகையில் தேர்வு நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழகத்திலே எழுதிய அந்த மாணவர்கள் மீண்டும் அந்த தேர்வை ஆன்லைன் மூலமாக எழுதலாம். முதல்ல நடந்த ஆன்லைன் தேர்வு 1 மணி நேரம் தான். 1 மணி நேரம் ஆன்லைன் தேர்வுனாக்கா அதெல்லாம் டிக் அடிக்கிற கொஸ்டின், அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படியே டிக் பண்ணி அடிக்கிறது 1 ஹவர். அதிலதே 25% தான் பாஸ் போட்டாங்க. அதில் மாணவருடைய புகார் என்னன்னா, அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் சப்ஜெக்டுக்கே சம்மந்தமில்லாத சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, போனாங்க, வந்தாங்கன்றதெல்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இன்று இந்த மாற்றங்களை செய்து
உங்களுக்கு இனிமேல் இந்த 1 hour டெஸ்ட்லாம் கிடையாது. அவர்கள் கேட்ட முக்கியமான கோரிக்கை, மற்ற பல்கலைக்கழகங்களில் நடப்பதைப் போல எங்களுக்கு தேர்வுகளை நடத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆக மற்ற பல்கலைக்கழகங்களை நடத்துவதைப் போல ஆன்லைனிலே இவர்களுக்கு தேர்வு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 4 லட்சம் பேர்களும் இந்த ஆன்லைன் தேர்வினை எழுதலாம். இதனிடையே பொறியியல் படிப்புகளை போன்றே பிற படிப்புகளுக்கான தேர்வுகளும் மே 25ஆம் தேதி முதல் நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தேர்வு அட்டவணை தொடர்பான அறிவிப்புகளை சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களே வெளியிடும் என்று கூறிய அமைச்சர் ஊரடங்கு காலத்தை பயன்படுத்தி மாணவர்கள் பருவத் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். 24ஆம் தேதிக்கு பிறகு இப்ப திருவள்ளூர் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், இன்னும் சில பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தேர்வுகளை முடித்தே விட்டன. அதெல்லாம் நடத்தியாச்சு, ஆன்லைனில் நடத்திட்டாங்க. இன்னும் நடத்தாத பல்கலைக்கழகங்கள் 25ஆம் தேதியிலிருந்து இந்த தேர்வுகளை தொடங்கி 1 மாதத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். ஆகவே இந்த அறிக்கையின் மூலமாக 4 லட்சம் பொறியியல் மாணவர்களும் கிட்டத்தட்ட 13 லட்சம் பட்டம் படிக்கிற மாணவர்களும் பலனடைகிறார்கள். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிச் சென்றனர். தமிழகத்திற்கு நாளொன்றுக்கு 20,000 குப்பிகள் ரெம்டெசிவிர் மருந்தை ஒதுக்குமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் சிரமத்தை தவிர்க்க கோவை, சேலம், திருச்சி, மதுரை, நெல்லை ஆகிய இடங்களிலும் ரெம்டெசிவிர் மருந்து விற்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இருப்பினும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் ரெம்டெசிவிர் வாங்க நூற்றுக்கணக்கானோர் குவிந்த வண்ணம் உள்ளனர். தனிமனித இடைவெளியின்றி குவிந்ததால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். ஞாயிற்றுக்கிழமை மருந்து வாங்க வந்தவர்களின் பட்டியலை வாசித்து மருந்து வாங்க உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். அரக்கான ஜிஹெச்எல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கினாங்க, இது கீழ்பாத்தில் போய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க சார். வந்து காலையில் நின்றுட்டுருக்கோம், இப்போ தான் நேம் எழுதி உள்ளே போயிட்டுருக்காங்க. எப்போ கொடுத்து நாங்கள் எப்போ சார் காசு கொடுத்து காப்பாற்றுறது? இது கொஞ்சம் வேறு மாதிரி சீரமைக்கலாமா சார்? அவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு இன்டர்ன் போட்டு இவங்கள்ட்ட கேட்டு இல்லை எங்களுக்கு இவ்வளோ கூட சொல்லிட்டு செக்ரேட் பண்ண இவ்வளோ போட்டோம் சார். அது கொரோனா ஒன்றும் பரவாயில்ல சார், எவ்வளோ போட்டோம் ஆச்சுன்னா எல்லாம் வருஷம் கிட்ட நிற்கிறாங்க. அவங்ககிட்ட போனால் அந்த காற்று அங்கே ஒரு மாதிரி வீசுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு பார்க்கறதுக்கு. சேலம் மாவட்டம் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனையில் ரெம்டெசிவிர் மருந்துகளை வாங்க பொதுமக்கள் முண்டியடித்ததால் டோக்கன் விநியோகம் நிறுத்தப்பட்டது. வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த தொற்றாளர்களின் உறவினர்கள் உட்பட பலரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை முதலே மருத்துவமனை வளாகத்தில் குவிந்தனர். போலீசார் அவர்களை ஒழுங்குபடுத்த முயன்றாலும் தனிமனித இடைவெளியை முழுமையாக மறந்து நீண்ட வரிசையில் ஒருவரை ஒருவர் நெருங்கி நின்றிருந்தனர். ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஆகும்னு பார்த்தேன். 4 நாள் ஆச்சு. மெடிசனும் சென்னையில் கிடைக்கவே இல்லை. 4 நாள் அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு நேற்று நைட்டு தான் நான் வந்து ஒரு 8-9 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அப்புறமேட்டு சேலத்தில் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்பி பேப்பர் இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்பாவுக்கு. நான் இன்ஜெக்ஷன் வாங்கியே ஆகணும். இன்னமும் உக்காந்துருக்கேன் 3 மணிலேருந்து. நான் 2:30 இங்கே உக்காந்துருக்கேன். திருச்சி மிளகுப்பாறை அரசு இயன்முறை கல்லூரியில் ரெம்டெசிவிர் மருந்து வாங்குவதற்காக ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கே தொற்றாளர்களின் உறவினர்கள் குவிந்தனர். இரவில் அருகிலேயே சாலை ஓரம் படுத்துறங்கியவர்கள் காலையில் வரிசையில் காத்திருந்து மருந்து வாங்கிச் சென்றனர். ஒரு நாளைக்கு 300 வயல்கள் மட்டுமே அரசு தரப்பில் அந்த மையத்திற்கு ஒதுக்கப்படுவதால் அனைவருக்கும் மருந்து கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நேற்று வந்தோம், நேற்று கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க விடுமுறைன்னு சொல்லி. நேற்று நைட்டு ஈவினிங் ஒரு 7 மணிலேருந்து இங்கே உட்காந்துருக்கேன். இப்போ 10 மணிக்கு தான் ஓப்பன் சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே ஓப்பன் பண்ணி மருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் யாருக்கு வாங்க வந்திருக்கீங்க? பேத்திக்கு. என்ன சொல்கிறாங்கங்க? உண்மை யாரும் ஒன்றுமே சொல்லலையே. டைமும் தெரியல, ஒன்றும் தெரியல. உட்காந்துருக்கோம் பிச்சைக்கார மாதிரி ரோட்டில். கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் ஏற்கனவே டோக்கன் வழங்கியவர்களுக்கு மட்டுமே ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்பட்டது. முன்பதிவு செய்யாதவர்களுக்கு மருந்து கிடையாது என கூறியதால் நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னும் நம்பர் ஆஃப் டோசஸை இன்க்ரீஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இன்னும் சைட் பை சைடு டிஸ்ட்ரிக்ஸில் கிடைக்கிற மாதிரி கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெல்லை அரசு மருத்துவமனையில் நாளொன்றுக்கு 60 நபர்களுக்கு மட்டுமே ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்படுகிறது. நெல்லை, கன்னியாகுமரி உட்பட 5 மாவட்டத்தை சேர்ந்த சிடி ஸ்கேனில் நுரையீரல் தொற்று 10 புள்ளிகளுக்கு அதிகமாக இருக்கும் தொற்றாளர்களின் உறவினர்களுக்கு மட்டும் ரெம்டெசிவிர் மருந்து விற்கப்படுகிறது. இதற்கிடையே தமிழகத்திற்கு நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 20,000 குப்பைகள் ரெம்டெசிவிர் மருந்து ஒதுக்கீடு செய்யுமாறு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். அமைச்சரிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட முதலமைச்சர் தமிழகத்திற்கு தற்போது நாளொன்றுக்கு 7,000 குப்பிகள் ரெம்டெசிவிர் மருந்தே தரப்படுவதாகவும் இதுவரை 2,05,000 ரெம்டெசிவிர் மருந்து அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் தேவைகளை முழுமையாக நிறைவு செய்யும் வகையில் நாளொன்றுக்கு 20,000 ரெம்டெசிவிர் மருந்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்ட நிலையில் இதுகுறித்து பரிசீலிப்பதாக அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் ஒரே நாளில் 28,978 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கடந்த வாரத்தை விட பரவல் வேகம் சற்று தணிந்துள்ளது. கொரோனா 2வது அலை காரணமாக தமிழகத்தில் தொற்று உறுதி செய்யப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. இதன்படி திங்கட்கிழமை ஒரே நாளில் 28,978 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்றை விட இன்று 81 பேருக்கு மட்டுமே கூடுதலாக தொற்று பதிவாகியுள்ளது. ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 14 லட்சத்தை கடந்துள்ளது. அதே நேரம் ஒரே நாளில் 20,904 பேர் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 12,40,000 கடந்துள்ளது. சென்னையில் 67 பேர் உட்பட ஒரே நாளில் 232 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் இணை நோய் இல்லாத 58 பேரும் அடங்குவர். தற்போது மாநிலம் முழுவதும் 1,52,000 பேர் சிகிச்சையில் இருப்பதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்ட அளவில் தொடர்ந்து சென்னையில் அதிக அளவில் தொற்று பரவல் இருந்து வருகிறது. ஒரே நாளில் 7,149 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோவையில் 2,781 பேருக்கும், செங்கல்பட்டில் 2,181 பேருக்கும் தொற்று பரவியுள்ளது. மதுரையில் 1,024 பேரும், திருவள்ளூரில் 1,008 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் 2 வார ஊரடங்கு அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் சென்னையில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் முக்கிய சாலைகளின் நிலையை பறக்கும் கேமரா மூலம் நியூஸ் 18 தமிழ் தொலைக்காட்சி பதிவு செய்திருக்கிறது. அந்த பிரத்யேக காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சென்னையின் அடையாளமாக திகழும் சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் ரிப்பன் மாளிகை அமைந்துள்ள பூந்தமல்லி சாலையில் ஞாயிற்றுக்கிழமை வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்த நிலையில் ஊரடங்கு காரணமாக அந்த சாலையில் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்தது. ஊரடங்கிற்கு முன்பு வரை திருவிழா கூட்டம் போன்றது போல் மக்கள் நடமாட்டம் மிகுந்து காணப்பட்ட மெரினா கடற்கரை சாலை, பட்டினப்பாக்கம், கலங்கரை விளக்கம், சாந்தோம், காசிமேடு உள்ளிட்ட பகுதிகள் திங்கட்கிழமை காலை முதல் ஆளரவமின்றி வெறிச்சோடின. கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் மார்க்கெட்டில் மக்கள் நடமாட்டம் முற்றிலும் தடைபட்டுள்ளதையும் ட்ரோன் காட்சியில் காணலாம். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் படுக்கைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் கொரோனா நோயாளிகள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் தினந்தோறும் 600க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி வருகிறது. இதனால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கைகள் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்க கோரி நோயாளிகள் காத்திருந்தனர். ஆனால் படுக்கை வசதி இல்லாததால் நோயாளிகள் ஆக்ஸிஜன் சிலிண்டருடன் ஆம்புலன்ஸில் மருத்துவமனை வளாகத்தில் காத்திருந்தனர். நீண்ட நேரம் படுக்கை வசதி கிடைக்காத நிலையில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் திருப்பூர் மாவட்டத்தின் கொரோனா பரவலின் தீவிரத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்துள்ளது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 800 ஆக்ஸிஜன் படுக்கை வசதி உட்பட 1,240 படுக்கைகளும் நிரம்பி வழிவதால் புதிதாக வரும் நோயாளிகள் ஆம்புலன்ஸிலேயே மணிக்கணக்கில் காத்திருக்கும் நிலை உள்ளது. இதற்கிடையே மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் அழுத்தம் குறைவாக இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து 3,000 லிட்டர் திரவ ஆக்ஸிஜன் கொண்டுவரப்பட்டு நிரப்பப்பட்டது.
திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொரோனா வார்டில் முழு உடல் கவச உடை அணிந்தபடி ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான படுக்கை வசதிகள் இருப்பதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள கொரோனா வார்டில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி நோயாளிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரே அறையில் 6 நோயாளிகளை தங்க வைத்து சிகிச்சை அளிப்பதாகவும் போதிய இடவசதி இல்லாமல் புதிதாக நோயாளிகளை சேர்ப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட்டில் இயங்கி வரும் தனியார் ஆக்ஸிஜன் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வு செய்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஆக்ஸிஜன் தயாரிக்க சாத்தியக்கூறு உள்ள தொழிற்சாலைகளை கண்டறிந்து ஆக்ஸிஜன் தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதற்கிடையே சென்னை கொட்டிவாக்கம் ஸ்ரீராம் அவென்யூவில் மாநகராட்சி ஊழியர்கள் வீடு வீடாக கொரோனா பரிசோதனை நடத்தினர். அப்போது ரமேஷ் மற்றும் அவரது 2 மகள்கள் மாநகராட்சி ஊழியர்களுடன் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை வீடியோ பதிவு செய்த மோகன் என்ற ஊழியரின் செல்போனை பறித்ததுடன் அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்த போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காவல் நிலையத்தை மாநகராட்சி ஊழியர்கள் முற்றுகையிட்டனர். கோவை அரசு கலைக்கல்லூரியில் 4 நாட்களுக்கு பிறகு தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசி